மனிதனுடைய இருதயம் ஒரு பெருமை நிறைந்த ஒரு இருதயம் என்று நான் சொல்லுவேன். இயற்கையாகவே மனிதனுக்கு பெருமை உண்டு. அப்படின்னா அவன் இருதயத்தில் நான் சாதிக்கணும், என்னுடைய பலத்தில் நான் இதை செய்யணும், நான் செய்தேன் என்று புகழ் பெறணும் என்று மனிதன் விரும்புகின்றான். அதனாலதான் பலர் தேவன் மேல் அவர்கள் நம்பிக்கை வைப்பதில்லை. ஏனென்றால் அவர் எனக்கு உதவி செய்யலைங்க, நான் செய்தேன் என்று சொல்வதற்காக அவர்கள் மெச்சிக்க விரும்புகின்றார்கள். ஆனால் ஜெபம் என்பது நாம் சொல்கின்றோம், நான் செய்யலைங்க, தேவன் என்னோடு கூட இருந்தனால் இதை நான் செய்ய முடிந்தது, தேவன் எனக்கு இந்த பலத்தை தந்தனால் இதை நான் செய்ய முடிந்தது என்றுதான் ஜெபத்தின் மூலமாக நாம் அதை பிரகடனம் செய்கின்றோம். இயேசுவும் சீஷர்களுக்கு உறவை குறித்து போதிக்கும் பொழுது அவர் சொன்ன மிகவும் ஒரு முக்கியமான காரியம் யோவான் 15:4-5. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் கனி தருவீர்கள். ஒருவன் என்னில் நிலைத்திராமல் இருந்தால் அவனால் எதுவும் செய்ய முடியாது என்று இயேசு போதிக்கின்றார். இயேசு கொடுக்கின்ற அந்த அழைப்பு என்னவென்றால், என்னில் நிலைத்திரு, என்னில் தங்கியிரு. அப்படின்னா அனுதினமும் என் மேலும் வாழ்க்கையை கட்ட நீ பிரயாசப்படு. ஒவ்வொரு நாளும் என் பிரசனத்திற்குள் வந்து நீ என்னை நாடும் பொழுது நீ என்னில் தங்கி இருக்கின்றாய் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது என்று இயேசு சொல்கின்றார். ஒருவேளை நீங்க இதை கேட்கும் போது நீங்க யோசிக்கலாம், ஆண்டவர் சொல்றாரு என்ன இல்லாம நீ ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு, ஆனா நான் என் வாழ்க்கையில என்னால நடக்க முடியும், என்னால பேச முடியும், என்னால என்னுடைய வியாபாரத்தை என்னால நடத்த முடியுது. பலர் என்னை சுத்தி இருக்கிறவங்க தேவனை நாடுவதில்லை, ஆனா எல்லா விதத்திலையும் அவங்க வாழ்க்கை அவங்க நடத்தி செல்றாங்க, எந்த விதத்திலையும் அவங்களால செய்ய முடியாது என்று நான் சொல்ல முடியாதே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பல நேரங்களில் மனிதனுக்குள்ள நான் சொன்ன மாதிரி அந்த பெருமை சுலபமாக வந்து விடுகின்றது. அப்படின்னா நான் செய்தேன், நான் இது என்னுடைய பலத்தினால் செய்ய முடிந்தது அல்ல, எதற்கும் தேவன் எனக்கு உதவி செய்யல, என்னுடைய சொந்த கிருபையினாலும் என்னுடைய சொந்த புத்தியினால தான் செய்தேன் என்று பல நேரங்கள் மனிதன் தங்களுடைய பலத்தில் மேன்மை பாராட்டுகின்றார். ஆனால் தேவனுடைய வார்த்தையில் நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபு 1:17 அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நன்மையான எல்லா ஈவும் எங்கிருந்து வருகின்றதாமா? பரத்தில் இருக்கின்ற ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து நமக்கு வருகின்றது. அப்படின்னா நம் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா நன்மையான காரியங்களும், அப்படின்னா உங்களுக்கு இருக்கின்ற தாளந்து, உங்களுக்கு இருக்கின்ற புத்தி, உங்களுக்கு இருக்கின்ற இந்த ஞானம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனையும் ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது. அப்படின்னா தேவன் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நம்முடைய மிக முக்கியமான பொறுப்பு, ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த காரியங்களை நான் எப்படி உம்முடைய மகிமைக்காக நான் பயன்படுத்த முடியும், உம்மை மகிமைப்படுத்தும்படியாக நான் என் வாழ்க்கையை எப்படி வாழ முடியும் என்று தான் நாம் ஜெபிப்பது அவசியம். நாம் சுவாசிக்கின்ற காற்றே தேவன் தருகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பரிசா இருக்கின்றது. அதான் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 17:25 அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனிதனுக்கு சுவாசிக்க காற்று கூட தேவன் தந்திருக்கின்ற ஒரு காரியமா இருக்கின்றது.